ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு பலமான ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் உயிருள்ள மார்க்கங்கள்னு 11 சொல்றாங்க. There are 11 religions that are called the living religions of the world. பெரும்பாலான மக்கள் பின்பற்றக்கூடிய, நமக்கு புரிகிற பாஷை மதங்கள், கிறிஸ்தவம், இஸ்லாம், புத்திசம், சீக்கிசம், ஜைனிசம், கன்ஃபியூஷனிசம், ஜுடாயிசம், இப்படி சொல்லிக்கிட்டே போனால் ஒரு 11 மார்க்கங்களை திரளான மக்கள் பின்பற்றுறாங்க. அதனால உயிருள்ள மார்க்கங்கள் என்று அழைக்கிறார்கள். எல்லா மார்க்கங்களிலும் மனிதன் கடவுளை அடைவது எப்படி, மனிதன் கடவுளிடத்தில் போவது எப்படி என்று எல்லா மார்க்கங்களும் சொல்லுகிறது. கிறிஸ்தவ மார்க்கத்தை தவிர கிறிஸ்தவ மார்க்கம் மட்டும்தான் நீ கடவுளை தேடி போக வேண்டாம், கடவுள் ஒன்ன தேடி வந்தாருன்னு சொல்லுது. ஒரு பலமா கை தட்டலாமா? ஒரு ஏ மைனர் கொடுக்கலாமா? நம்மை தேடி வந்தவர். அருமையான பாடலை கேட்டோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், இயேசு ராஜா வந்திருக்கிறார். அவர் தேடி வந்த தெய்வம். பைபிள்ல ஒரு சகேயுவை தேடி போனார். பரிசுத்த வேதாகமத்தில் சகேயுக்கு ஒரு வரலாறை கர்த்தர் எழுதினார். ஒரு சமாரிய ஸ்திரியை தேடி போனார். சமுதாயத்தில் வாழ தகுதி இல்லாத ஒரு பெண்ணுக்கு ஒரு வரலாறை கர்த்தர் எழுதினார். 38 வருடமாய் எனக்கு சுகமே வராது என்கிற ஒரு மனிதனை தேடி போய் அவனுக்கு நன்மை செய்தவர் இன்று இரவு உங்களை என்னை தேடி வந்திருக்கிறார். கண்களினால் காண முடியாத காற்றை போல, கண்களினால் காண முடியாத மின்சாரத்தை போல இந்த இரவு நம்முடைய ஆண்டவர் நம்ம நடுவில் இருக்கிறாரு. அவர் நிச்சயமாகவே இந்த 5ஆம் மாதத்தின் இந்த கடைசி 3 நாள் கூட்டத்தில் உங்க வாழ்க்கையை மாற்றி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து 6வது மாதத்தில் கால் எடுத்து வைக்கும் போது பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின வசனத்தின்படி ஒரு புது வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் அப்படி எழுந்து நின்று, ப்ளீஸ் ஸ்டாண்ட். எல்லாம் எழுந்து நின்று, தேங்க்யூ லார்ட். 2 கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி ஹalleluya. எல்லாரும் ஒருமனப்படுவோமாக. இந்த மைதானத்தில் எப்படி நம்ம மேல ஒரு காற்று வீசுகிறதோ அதை போல வானமும் பூமியும் படைத்த ஒரு ஆண்டவர், கண்ணுக்கு புலப்படாத ஒரு காற்றை போல ஆவியானவராக இந்த மைதானத்தில் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி நம்மை தேடி வந்த தெய்வத்துக்கு நேராக 2 கரங்களை உயர்த்தி, thank you Lord. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நல்ல ஒரு மனமா, என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. தெரிந்தவர்கள் கைத்தடி பாடலாமா? நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன்.
தட்டலாமா? தேடி வந்த தெய்வத்துக்கு சந்தோஷமா கரங்களை தட்டி அவரை உயர்த்துவோம். அவரை உயர்த்தும் போது அவர் நம்மை உயர்த்துவார். எல்லா மைதானத்தில் இருக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி தேங்க்யூ லார்ட். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன், என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன், என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேடவில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பாவ சேற்றில் கிடக்கிற மனிதனை தூக்கி எடுத்து அவனை பரிசுத்தமாய் மாற்றுகிற தெய்வம், நாம் ஆராதிக்கிற தெய்வம். தேங்க்யூ லார்ட். நீங்க கை தட்டுற சத்தம் நல்ல கை தட்டு. ஆண்டவரை உயர்த்தி உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பேன். ஹல்லேலூயா. இது வெறும் பாடல் அல்ல, என்னுடைய வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையில நான் கை குழந்தையா இருந்த போது நான் ஒரிசாவில் தான் பிறந்தேன். என் தகப்பனார் அங்கே ரயில்வேல வேலை செய்து கொண்டிருந்தார். வாழ்க்கை நன்றாய் போய்கொண்டிருந்தது. we were well off, we had everything. வாழ்க்கை ரொம்ப அருமையாக சகல நன்மைகளோடு சந்தோஷமாய் போய்கொண்டிருந்த போது வேலையில் ஏற்பட்ட பிரச்சனையில், என் தகப்பனார் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்து கொண்டிருந்தார். வேலையில் வந்த பிரச்சனையில் என் தகப்பனாருக்கும் கூட வேலை செய்தவருக்கும் ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பு மிகப்பெரிய பிரச்சனையாகி, என் தகப்பனாருக்கு ஏதாவது ஒரு கெடுதி செய்ய வேண்டும் நினைத்த இந்த நண்பர் என் தகப்பனாரை அவருடைய வீட்டுக்கு அழைத்து நல்லா சாப்பிட வச்சு, நல்லா உபசரித்து, நல்லா குடிக்க வச்சு, திரும்ப நடந்து வரும்போது அந்த இடதுகால் பட்ட இடத்துல மண்ணை எடுத்து ஒரு மந்திரவாதியிடம் கொடுத்து, இந்த காலடி மண் யாருக்கு சொந்தமோ அந்த குடும்பம், அந்த மனிதன், அவருடைய வாழ்க்கை அழிந்து போகட்டும், செயல்படாமல் போகட்டும், இல்லாமல் போகட்டும் என்று மந்திரம் பண்ண, சூனியம் பண்ண. திடீரென்று வந்த சுனாமி. கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் ஒரு சுனாமி வந்தது, ஞாபகம் இருக்குதா? கிறிஸ்மஸ் சந்தோஷம் மறைவதற்குள்ள ஒரு சுனாமி வந்து லட்சக்கணக்கான மக்களை கொன்றது போல, எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு போனது போல இந்த சூனியம் என்கிற சுனாமி
எங்க வாழ்க்கையில வந்தது. நீண்ட கதை, பல இடங்களுடைய சாட்சி கேட்டிருப்பீங்க, இல்லைன்னா யூடியூப்ல பார்த்துருப்பீங்க, இல்லைனாலும் பார்க்கலாம். மதுராந்தகம் இயேசுதாஸ் அப்படிங்கிற யூடியூப்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் இயேசுவை அறியாத ஒரு குடும்பம், வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்த உடனே மருத்துவமனைக்கு தானே போவோம். இப்படி என் தகப்பனாருக்கு சூனியத்தினால பாதிக்கப்பட்டு அவர் சுய நினைவை இழந்து மனநிலை பாதிக்கப்பட்டு அரைகுறை ஆடையோடு தெருவில் ஓடுகிற ஒரு பைத்தியக்காரனை போல மாறினார். We lost everything, even to the extent of hope. நம்பிக்கை இல்லை, இனி வாழ்வோம் என்கிற நம்பிக்கை இல்லை. எந்த மருத்துவரிடம் போனாலும் பணம் தான் தீர்ந்ததே ஒழிய சுகம் வரவில்லை. ஆபரேஷன், எக்ஸ்ரே, எல்லா விதமான மருத்துவ சிகிச்சைகளும் செய்தாலும் வியாதி ஒன்றுமில்லை. ஆனால் பணம் செலவழிந்து கொண்டே இருந்தது, சுகமும் இல்லை. வாழ்க்கையில இருந்த பணம், நிலம், சொத்து, நகை, பொருள் எல்லாம் போன போது தண்ணீர் குடிப்பதற்கு ஒரு டம்ளர் வீட்டில் இல்லை. எங்க வாழ்க்கை எவ்வளவு பரிதாபமான நிலை. என் தகப்பனார் மனநிலை பாதிக்கப்பட்டார். எங்க அம்மாவுக்கு என்ன செய்யணும் தெரியல. இருந்த பணமெல்லாம் தீர்ந்த போது, எல்லாரும் கைவிட்ட போது, நாம் நம்பின தெய்வங்கள் கூட கைவிட்டதே, கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரா என்று யோசித்தார்கள். காரணம், இயேசு என்றால் யாரென்றே தெரியாத ஒரு இந்து பிராமண குடும்பத்தில் பிறந்தவர்கள் எங்க அம்மா. என் தாத்தா ஒரு கோயில் பூசாரி, குடுமி வச்சு பூணூல் போட்டு ஐயங்காரு. எங்களுக்கு இயேசு தெரியாது. விடியற் காலம் எழுந்து குளிரும் பாராமல் குளித்து ஈர துணியை இடுப்புல கட்டிக்கிட்டு அப்படி சாமிக்கு முன்னால நின்று பாலை ஊற்றி பாலாபிஷேகம், பூவை போட்டு புஷ்பாபிஷேகம், நெய்யை ஊற்றி நெய்யபிஷேகம் என்று பக்தியாய் பூஜை செய்த ஒரு பூசாரி குடும்பம் எங்க அம்மா குடும்பம். எத்தனையோ மந்திரங்கள், வேதங்கள், கோயில், குளம், பக்தி, ஸ்நானம் என்று எல்லாம் அறிந்திருந்தாலும் இந்த இக்கட்டான நேரத்தில் ஒருவரும் கை கொடுக்கவில்லையே. கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரா என்று என் தாயார் யோசிக்க, மருத்துவ சிகிச்சையும் கைவிட்டது, மலர் பூசையும் கைவிட்டது. இனி வாழ வழி இல்லை, எங்க போகன்னு தெரியல, என்ன செய்யன்னு தெரியல. ஒரு பக்கம் நான் கை குழந்தை, மறுபக்கம் எங்க அப்பா பைத்தியக்காரனாக ஒரு கடிக்கிற நாயை போல என் தகப்பனார் மாறினார். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நிலையில வாழ்வதற்கு வழி இல்லாத என் தாயார் சேலையின் முந்தானியை பிடித்து தெரு தெருவாய் அலைந்து பிச்சை எடுத்து என்னையும் எங்க அப்பாவையும் காப்பாற்றினார்கள். ஒரு நாள் நாங்க தெருவில் நின்றோம், அடுத்த நேரம் ஆகாரத்துக்கு என்ன பண்ணன்னு தெரியல. இப்படி பரிதாப நிலையில கடிக்கிற நாய் போல என் தகப்பனார் ஒரு பக்கம், கை குழந்தையாக நான் மறுபக்கம். எங்க போகன்னு தெரியாது. எங்க அம்மா முடிந்தது, என் வாழ்க்கை முடிந்தது என்கிற நிலையில, ஒரு நம்பிக்கை இல்லாத நிலையில நின்று கொண்டிருந்தார்கள். இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன். ஒருவேளை இந்த நாள்ல நீங்களும் என்ன பண்ணன்னு தெரியல, ஏன் வாழணும்னு தெரியல, why should I live? நான் எதுக்கு இந்த உலகத்துல வாழணும்? இந்த உலகத்துல எனக்கு வாழ இஷ்டம் இல்லை, செத்துடலாம் நினைக்கிறேன். எனக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்தா எனக்கு யாருமே உதவி செய்ய யாரும் இல்லை, என் வாழ்க்கையை முடிச்சிடலாமா நினைக்கிறீங்களா? ஒருவேளை இந்த கூட்டத்துக்குள்ள வராம தூரமா நின்று இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். வாழ்க்கை சந்தோஷமாவே இல்லையே, நான் உலகத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்லையே, மரிச்சிடலாமா நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லத்தான் இந்த கூட்டம். இது ஒரு நற்செய்தி பெருவிழா. இந்த கூட்டத்துல சொல்லப்படுகிற செய்தி என்னவென்றால், வாழ வைக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார், வாழ வைக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். கடைசியாக இப்படி எங்க வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாமல் என் தாயார் பிச்சை எடுத்து எங்களை காப்பாற்றும் போது ஒருத்தர் சொல்றாங்க, இங்க ஒரு ஜெப வீடு இருக்கு. ஜெப வீடா அப்படின்னா என்னன்னு எங்க அம்மா கேட்க, இயேசுநாதர் கோயில். ஐயோ, அங்கெல்லாம் நாங்க போனதே இல்லை அப்படின்னு சொல்ல, அங்க போனா ஏத்துக்குவாங்களா? யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ற ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ற ஒரே தெய்வம் இயேசு தான். நீ போமா, உன் புருஷனை கூட்டிட்டு போ, உன் பிள்ளைய தூக்கிட்டு போ, இயேசுவே அப்படின்னு அவரை கூப்பிடு. எனக்கு ஜெபம் எல்லாம் தெரியாதுங்க, ஒன்னும் தெரிய வேண்டாம். ஒரு டாக்டரை பார்த்த உடனே உன் கஷ்டத்தை சொல்ற மாதிரி ஏசப்பான்னு உன் மனசை திறந்து உன் கஷ்டத்தை சொல்லு, அவர் உதவி செய்வார். அவர் நம்மை தேடி வந்த தெய்வம், அவர் நமக்கு உதவி செய்ய வந்த தெய்வம். அவரை நம்புறவங்களை அவர் கைவிட்டதா சரித்திரமே இல்லை. போய் பாரு என்று சொன்ன போது எங்க அம்மாவுக்கு வர வழியும் இல்லை, விருப்பமும் இல்லை, வர வழியும் இல்லை. எங்க அப்பாவை இழுத்துக்கிட்டு என்ன தூக்கிக்கிட்டு அந்த சர்ச்சில் போய் இப்படி ஒரு முட்டி போட்டு முழங்கால் படியிட்டு, ஏசப்பா எத்தனையோ சாமி கும்பிட்டு இருக்கிறேன், என் தெய்வம் பூஜை, பலவித அபிஷேகம், ஆராதனை, கோயில், குளம், ஸ்நானம் எல்லாம் தெரியும், மந்திரங்கள் தெரியும். ஆனா உங்களை எப்படி வணங்கணும்னு தெரியாது ஏசப்பா. ஆனா 2 கை எடுத்து கும்பிடுறேன். நீங்க நல்லவர்னு சொன்னாங்க, அற்புதம் செய்வீங்கன்னு சொன்னாங்க,
நீங்க கைவிட மாட்டீங்கன்னு சொன்னாங்க. நம்பி வந்திருக்கிறேன். எனக்கு வேற ஒன்றும் சொல்லவும் தெரியல, ஜபமும் தெரியல. 2 கையெடுத்து கும்பிட்டு ஒரு உயிர் பிச்சை மட்டும் கேட்கிறேன். ஏசப்பா, என் வீட்டுக்காரரை சுகமாக்குங்க. பைத்தியம் பிடிச்ச நிலைமையில என் வீட்டுக்காரர், கை குழந்தையாக என் பிள்ளை, நான் தெருவில் நிற்கிறேன். சொந்தம் பந்தமெல்லாம் கைவிட்டு அனாதையா நிற்கிறேன். அடுத்த நேரம் ஆகாரத்துக்கு வழி இல்லை. ஆனா உங்களை நம்பி வந்திருக்கிறேன். கொடுக்கறதுக்கும் என்கிட்ட ஒண்ணும் இல்லை. நானே பிச்சை எடுத்து வாழ்றேன். ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், என் வீட்டுக்காரரை சுகமாக்கி என் பிள்ளையை ஆசீர்வதிச்சு எனக்கு ஒரு வாழ்க்கை தந்தீங்கன்னா சாகிற வரைக்கும் இந்த 2 கையை ஒரு எந்த தெய்வத்துக்கும் எடுத்து நான் வணங்கவே மாட்டேன். இது சத்தியம்னு சொல்லி ஒரு சின்ன ஜபம் பண்ண, அந்த ஜபத்தை கேட்ட ஆண்டவர் லட்சக்கணக்கா செலவழித்து வராத சுகத்தை இந்த முழங்கால் படியிட்டு பண்ணின ஜபத்தை கேட்ட ஆண்டவர் இயேசு என் தகப்பனாரை அற்புதமாய் சுகமாக்கினார். கையை நல்லா தான் தட்டுங்களேன். அற்புதமாய் சுகமாக்கினார். லட்சங்கள், இன்றைய கணக்குக்கு கோடிகள் சொல்லலாம். அவ்வளவு செலவழித்து வராத சுகம். இந்த ஜப வீட்டில் போய் முழங்கால் படியிட்டு ஏசப்பான்னு கூப்பிட்ட போது ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்தார். என் தகப்பனார் சுகமானார். என் தகப்பனாரும் தாயாரும் அடுத்த நொடியில பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்தார்கள். இனி இயேசுவுக்காய் வாழ்வோம் தீர்மானித்தார்கள். நன்றி கடனா எனக்கு இயேசுதாஸ் பேர் வச்சாங்க. இந்த இயேசுதாஸ் இன்னைக்கு மேடையில நிக்கிறது அந்த இயேசுவால். அவர் கை தட்டலாமா? நான் சின்ன வயசுலயே முடிஞ்சு போயிருக்கணும் என் வாழ்க்கை. பல சந்தர்ப்பங்கள்ல என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கணும். ஒரு சி மைனர். பல சந்தர்ப்பங்கள்ல என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கணும். ஆனா எங்க அம்மா வயிற்றுக்குள்ள நான் வர்றதுக்கு முன்னாலேயே, நான் உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாலேயே, இந்த 2026 மே மாதம் 29 இந்த காஞ்சிபுரம் கூட்டத்துக்கு வந்து உங்க நடுவுல இப்படி ஒரு சாட்சி சொல்லணும்ட்டு நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருந்ததுனால பிசாசு எங்களை அழிக்க முடியல, பிசாசு எங்களை சாகடிக்க முடியல, மந்திரம் எங்களை அழிக்க முடியல. அந்த இயேசு இன்று ராத்திரி என்னை மட்டுமல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் அனைவரையும் அவர் வாழ வைக்கிறவர். உங்களை குறித்து அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. உங்களை குறித்து ஒரு உயர்ந்த திட்டம் வச்சிருக்கிறாரு. நிச்சயமாக உங்க வாழ்க்கையில அதை அவர் செய்து முடிப்பாரு. 2 கரங்களை உயர்த்தி மண்ணோடு போக வேண்டிய என்ன இந்த மேடையில நிக்க வைத்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை செய்து உடைய கண்ணீர் கவலைகளை நீக்கி நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை தந்து வருகிற 6வது மாதம் வெற்றி நடை போட கர்த்தர் வைப்பார். கையை பலமா தட்டலாமா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. எங்க? தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்பு உருவாகல, நரம்பு உருவாகல, சரீரத்துல ஒண்ணுமே இல்லாம ஒரு கரு, ஒரு வெள்ளை பேப்பர்ல ஒரு பேனா எடுத்து ஒரு புள்ளி வச்சீங்கன்னா அதாங்க கரு. ஒரு வெள்ளை பேப்பரை காட்டி அதுல இருக்கிற வெள்ளை ஒரு புள்ளியை காட்டி இது அழகா இருக்கான்னு கேட்டா இது என்ன சார் அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. அழகில்லாத அந்த புள்ளியை போல இருந்த நம்மை கர்த்தர் கண்டார். அவருடைய கண்கள் நம்மை கண்டது. நம்மை குறித்த ஒரு திட்டம் அவருக்கு இருந்தது. அதனால தான் இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் வந்தது போல திரும்பி போவதில்லை. You will never go back. நீங்க வந்த மாதிரி திரும்பி போக மாட்டீங்க. உங்களை மாற்றுகிற ஒரு தெய்வம், உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம், உங்கள் தலையெழுத்தை மாற்றுகிறவர், முடிந்தது என்ற உங்க வாழ்க்கையில ஒரு புதிய வரலாறு எழுதுகிறவர் இன்று ராத்திரி உங்களுக்காக எதையும் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அவரை உயர்த்தி பாடலாமா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. நல்ல கைதட்டி, நல்ல கைதட்டுங்க, நல்ல பாடுங்க. கைகெல்லாம் வேலை செய்யணும், சத்தமா பாடுங்க. நல்ல கரங்களை சத்தமா தட்டி. Oh, we love you, Lord. சந்தோஷமா மைதானத்துல எல்லாரும் இயேசு ராஜாவை உயர்த்தி. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே.
வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. சத்தமா கை தட்டி, தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அழைத்துக் கொண்டீர், கலையாமல் காத்துக் கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமா என்னை சுமந்தீரே. நல்ல சந்தோஷமா அந்த முதல் நாள் கூட்டத்தில் அழியாமல், கரு கலையாமல், ஒரு அபாஷன் ஆகாமல் நம்மை பிறக்க வைத்தாரே. எத்தனை குழந்தைகள் பிறக்காம போறாங்க, எத்தனை பிள்ளைங்க உலகத்தில் பிறக்கவே இல்லை. உங்களை பிறக்க வைத்தாரு, உங்களை உருவாக்கினவர், உங்க தாயின் வயிற்றில் உங்களை சுமந்தவர் அவர்தான். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. Thank you Lord. அழியாமல் அணைத்துக் கொண்டீர், கலையாமல் காத்துக் கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. சத்தமா அழியாமல் அணைத்துக் கொண்டீர், கலையாமல் காத்துக் கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. சத்தமா எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. அழியாமல் அணைத்துக் கொண்டீர், கலையாமல் காத்துக் கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. சத்தமா கைதட்டி, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே. கையை தட்டி ஷாகரலமரா ஓரலமரி கதரபோ லிபரமதியா நமா ஷஹலரதரபோ. கையை பலமா தட்டி எல்லாரும், சத்தத்தை கேட்கிற எல்லாரும் ரெண்டு கரங்களை தட்டி, வேறு ஆசையே இல்ல. பைத்தியம் பிடித்த என் தகப்பனாரை சுகமாக்கின ஆண்டவர் இயேசு. ஒரு இந்து பிராமண குடும்பத்தில் என் தாயாரை ரட்சித்த ஆண்டவர் இயேசு. என் 13வது வயதுல என்னை அவர் ரட்சித்தார். கிறிஸ்தவம் ஒரு அனுபவம் தெரியுமா? இயேசு ரட்சிக்கிறார் என்பது அறிவு, என்னை ரட்சித்தார் என்பது அனுபவம். இயேசு சுகமாக்குகிறார் என்பது அறிவு, என்னை சுகமாக்கினார் என்பது அனுபவம். கிறிஸ்தவம் ஒரு அனுபவம். சொல்லுங்க, கிறிஸ்தவம் ஒரு அனுபவம். கிறிஸ்தவம் ஒரு அனுபவம். இயேசுதாஸ் என்கிற பெயர் உங்களை கிறிஸ்டியனா மாத்தாது. இயேசு உங்களை தொட்டாரா? கிறிஸ்தவம் ஒரு அனுபவம். பாவங்களை மன்னிக்கிற ஆண்டவர். என்னுடைய 13வது வயதில் ஆண்டவர் என்னை தொட்டார், என் வாழ்க்கையை மாற்றினார். என் 16வது வயதுல என் வேலைக்கு வான்னு கூப்பிட்டார். நான் பேசுற தெய்வம், இந்த மைதானத்தில் நாங்க அறிவிக்கிற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம். அவர் பேசும் தெய்வம், அவர் பேசும் தெய்வம். கை தட்டலாமா? சொப்பனம் மூலமா, தரிசனம் மூலமா, பாட்டு மூலமா, பிரசங்கம் மூலமா, வசனம் மூலமா, இயற்கை மூலமா, தேவ ஊழியர்கள் மூலமா, பல விதங்களில் ஆண்டவர் பேசுறாரு. இந்த கூட்டத்தில் கர்த்தர் உங்களோட பேசுவாரு. பாடல் மூலமா பேசிக்கிட்டே இருக்கிறாரு. மகனே, நீ சோர்ந்து போய் வந்திருக்கிற,
நம்பிக்கை இல்லாம வந்திருக்கிறேன். ஏன் உலகத்துல வாழணும்னு நினைக்கிறேன். நான் ஏன் பிறந்தேன்னு நினைக்கிறேன். இல்ல நீ தானா பிறக்கல, உன்னை நான் தான் பிறக்க வச்சிருக்கிறேன். உன்னை நான் தான் பிறக்க வச்சிருக்கிறேன். உன்னை குறித்து ஒரு உயர்ந்த திட்டத்தை வைத்திருக்கிறேன். A plan to prosper you, not to harm you. Jeremiah 29:11. எரேமியா 29:11. நான் உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானது. A plan to prosper us. நம்மை உயர்த்துகிற ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்ம கண்ணீரோட துக்கத்தோட வேதனையோட இருப்பது அவருடைய விருப்பம் அல்ல. 2 பேரு துக்கத்தோட நடந்து போறாங்க. 8 மைல் போட்டிருக்கு பைபிள்ல, ஒரு 15 கிலோமீட்டர். அந்த 2 பேர் துக்கத்தை மாற்ற இயேசு 15 கிலோமீட்டர் கூட நடந்து போறாருங்க. கையை தட்டி ஒரு அலையில சொல்லுங்க. 2 பேருடைய துக்கத்தை மாற்ற, ஒரு 2 பேருடைய கவலையை மாற்ற 15 கிலோமீட்டர் இயேசு நடந்து போறாரு. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒருவரும் துக்கத்தோடு இருக்க கூடாது. ஒருவரும் துக்கத்தோடு இருக்க கூடாது. நம்முடைய துக்கத்தை மாற்றுகிற ஒருவர் தான் இயேசு ராஜா. என் 16வது வயசுல ஆண்டவர் என்ன கூப்பிட்டார். என் வேலைக்கு வா. நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை. எங்க அப்பா அம்மாட்ட சொன்னேன், நான் ஊழியத்துக்கு போறேன். நீ தான் வேலை செய்து குடும்பத்தை காப்பாத்துவன்னு பார்த்தா ஊழியத்துக்கு போறேங்கிறிய. ஆண்டவர் கூப்பிடுறாரு. அழுதாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் நான் ஊழியத்துக்கு வந்தேன். ஆண்டவர் என்னையும் கைவிடல, எங்க அம்மா அப்பாவையும் கைவிடல. இந்த அற்புதத்துக்கு பிறகு என் தாயாரும் தகப்பனாரும் பல வருஷம் உயிரோடு இருந்தார்கள். இன்னைக்கு மேடையில நிற்கிறையா, என்னை மட்டும் வாழ வைக்கிற தெய்வம் அல்ல, இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களையும் வாழ வைப்பா. இந்த நற்செய்தி கூட்டத்துல அநேக விசுவாசிங்க வந்திருக்கிறீங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, இந்த 3 நாள் கூட்டத்துல இந்த இடம் முழுவதும் நெருக்கத்துல, கண்ணீர்ல, குழப்பத்துல, வேதனையில, எந்த உலகத்துல வாழணும்னு நினைக்கிற நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற மக்கள் இந்த இடத்தை நிரப்புவார்களாக. கையை உயர்த்தி ஒரு சுற்றி ஒரு ஜெபம் பண்ணலாமா? இந்த ஃபர்ஸ்ட் டே க்ரூசைட்ல நல்ல கையை உயர்த்தி, வலது கையை உயர்த்தி ஒரு சுற்றி ஆண்டவர் 3 நாள் கூட்டத்தில் உம்மை அறியாத அநேக சகோதர சகோதரிகள் இங்கே வருவார்களாக. அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. என்னை அழைத்தார். ஊழிய பயிற்சிக்காக சென்னை வந்தேன். சென்னையில 4 வருடங்கள் படிக்கும் போது நீ மதுராந்தகம் போன ஆண்டவர் சொன்னார், நான் சொல்ற தெய்வம் பேசும் தெய்வம், நான் சொல்ற இயேசு பேசும் தெய்வம், அவர் இன்றைக்கும் பேசுகிறவர். அப்படிதான் மதுராந்தகத்துக்கு வந்தேன். ஊழியத்துல ஏற்பட்ட நட்பு தான் பாஸ்டர் வர்கீஸ் அவர்கள் குடும்பம். 44 வருஷமா அந்த ஊழியத்தின் பாதையில நாங்கள் இணைந்து, அவங்க காஞ்சிபுரத்துல, நான் மதுராந்தகத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு காரியத்தை சொல்றோம், எங்களை வாழ வச்சவர் உங்களை வாழ வைப்பார், எங்களை வாழ வைத்தவர் உங்களை வாழ வைப்பார். அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்ல. 2 கரங்களை உயர்த்தி, அதே சீமை 2 கரங்களை உயர்த்தி, உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. அப்படி கைகளை அசைத்து, இயேசு போல நல்ல தெய்வம், lift your hands and wave your hands, யாரும் இல்லையே, நம் இயேசு போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. கரங்களை உயர்த்தி, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. இயேசையா யாரும் இல்லையே. இயேசு போல
இயேசுவே என் தெய்வமே. ஒரு கை தட்டலாமா அந்த ஆண்டவருக்கு? நல்லா கை தட்டலாமா? சந்தோஷமா கை தட்டலாமா? நல்ல சத்தமா ரெண்டு கையை உயர்த்தி. இந்த முதல் நாள் கூட்டம் இது கிறிஸ்தவர்களுக்காய் நடத்தப்படுகிற கூட்டம் அல்ல. இது ஒரு மத பிரச்சார கூட்டம் அல்ல. இது காஞ்சிபுரம் மாவட்டம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கூட்டம். தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கூட்டம். இந்த தமிழ்நாட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ரெண்டு கரங்களை உயர்த்தி தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற புதிய அரசாங்கத்துக்காக ஒரு ஜெபம் பண்ணுவோம். நாம் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு வசனம் சொல்லுது. ரெண்டு கையை உயர்த்தி. யார் ஆட்சிக்கு வந்தால் என்ன, அவர்கள் நல்ல முறையில் ஆட்சி செய்ய ஆண்டவர் ஞானத்தை கொடுக்க ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுவோம். தேசத்தில் சமாதானம் உண்டாகட்டும். எந்த பக்கம் திரும்பினாலும் கஞ்சா, எந்த பக்கம் திரும்பினாலும் டாஸ்மார்க், எந்த பக்கம் திரும்பினாலும் மத கலவரம், இன கலவரம், மொழி கலவரம், ஜாதி கலவரம், இவைகள் இல்லாத ஒரு தமிழ்நாடு உருவாகட்டும். கைகளை தட்டி, நல்ல ரெண்டு கையை தட்டி, ஆண்டவரே எங்க தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம், எங்க தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். ரெண்டு கையை உயர்த்தி, ஆண்டவரே தேசமெங்கும் பாழான நிலைமையாகுது, நீர் மனதுருகி இறங்க வேண்டுமே. இது தேசத்துக்கான ஒரு ஜெபம். ஒரு 5 நிமிஷம் நல்ல கையை உயர்த்தி. ஜனங்களின் வாழ்க்கையெல்லாம் வறட்சியாகுது, நீர் மனதுருகி இறங்க வேண்டுமே. பாழானதை பயிர் நிலமாய் மாற்ற வல்ல தேவனே, நீர் எங்களுக்காய் இறங்க வேண்டுமே. இரக்கம் செய்யுங்கப்பா எங்க தேசத்துல, மனமிறங்குமே தமிழ்நாட்டுக்காக. கைதட்டி இரக்கம் செய்யுங்கப்பா எங்க தேசத்துல, மனமிறங்குமே காஞ்சிபுரத்துக்காக. இரக்கம் செய்யுங்கப்பா இந்திய தேசத்துல, மனமிறங்குமே. இரக்கம் செய்யுங்கப்பா எங்க தேசத்துல, மனமிறங்குமே சபைக்காக. நீங்க எங்கள் தகப்பனே என் இயேசுவே, நீர் இறங்க வேண்டுமே. உங்க இரக்கத்திற்காய் கெஞ்சி நிற்கிறோம். எங்கள் தகப்பனே என் இயேசுவே, நீர் இறங்க வேண்டுமே. உங்க இரக்கத்திற்காய், உங்க இரக்கத்திற்காய். கையை தட்டி நல்லா 2 நிமிஷம் அந்நிய பாஷைகளை பேசி, ரெண்டு கையை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி. ஷஹரா குரபா லமா ரகா தீரபோ. நல்லா கையை தட்டி ஹalleluya சத்தத்தை உயர்த்தி கையை தட்டி நல்ல அந்நிய பாஷைகளை பேசி. இருளின் ஆவிகள் நீங்கட்டும், வான மண்டல பொல்லாத ஆவிகள் கட்டப்படட்டும். தேசத்தின் மேல் கிரியை செய்கிற, தேசத்தின் மேல் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள், அந்தகார ஆவிகள், அசுத்த ஆவிகள் கட்டப்படுவதாக. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உங்க நாமம் உயர்த்தப்படுவதாக. உங்களுடைய கரங்களை கொடுக்கிறப்பா. இந்த ராத்திரி வேளையில நமக்கு வெற்றி கொடுக்கிற தெய்வம் அவர். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் தோல்வியை வெற்றியாய் மாற்றுகிறவர், உங்க தோல்வியை வெற்றியாய் மாற்றுகிறவர், உங்கள் நஷ்டத்தை லாபமாய் மாற்றுகிறவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்று இல்லவே இல்லை. ஒரு பலமா கை தட்டலாமா? அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. கைதடி பாடலாமா? அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். நாம் அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பய
நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும், அவர் வந்த வழி என்று கூறுவோம். நீர் என்னோடு பாடுங்க போது என்னாலும் வெற்றி 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 வெற்றி. இயேசு நம்மோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி நமக்கில்லையே, நாம் தோற்று போவதில்லையே. தோல்வி சபைக்கில்லையே, சபை தோற்று போவதில்லையே. இயேசு என்னோடு பாடுங்க இருக்கும் போது ஆளும் வெற்றி வெற்றியே. இயேசு நம்மோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும், சொல்லுங்க, எப்போதும் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு இன்னோதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சபைக்கு வெற்றி உண்டு, சொல்லுங்க, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. சத்தமா ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தமா ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். Jesus Christ is Lord, Jesus Christ is Lord. Everyone, Jesus Christ is Lord, Jesus Christ is Lord. இயேசு நீதி நிறைந்தவர், சமாதான காரண. இயேசு நீதி நிறைந்தவர், சமாதான காரண. சர்வ வல்லவர், சகல அதிகாரம் உடையவர். பாடுங்க, சர்வ வல்லவர், சகல அதிகாரம் உடையவர். நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. சத்தமா நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். அவரையே. ரெண்டு கரங்களை உயர்த்து. Lift your hands, everyone together. ரெண்டு கையை உயர்த்து. அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். இந்த முதல் நாள் கூட்டத்தில் பொய் சொல்லாத தேவன், பொய் சொல்லாத தேவன், சொன்னதை செய்கிறவர். உங்களுக்கு தெரியுமா, போன ஞாயிற்றுக்கிழமை பெந்தேகோஸ்தே ஞாயிற்றுக்கிழமை, பெந்தேகோஸ்தே ஞாயிற்றுக்கிழமை. பெந்தேகோஸ்தே என்பது பைபிள் சொல்ற வரலாறு. 2000 வருஷத்துக்கு முன்னால அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தது. அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அத பேதுரு எப்படி தெரியுமா சொல்றாரு? இது யோவேலினால் சொல்லப்பட்டது. யோவேல் எப்போ சொன்னார் தெரியுமா? இயேசு பிறக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முன்னால. About 830 years before the birth of Jesus Christ, யோவேல் சொன்னார். 800 வருஷத்துக்கு முன்னால சொன்னதை ஆண்டவர் நிறைவேற்றினார். இந்த ராத்திரி வேளையில ஒண்ணே கர்த்தர் சொல்றாரு, என் கர்த்தர் உன்னை சொல்லிட்டாருன்னா எத்தனை வருஷம் பொறுத்தானாலும், எத்தனை வருஷம் தாமதமானாலும் கண்டிப்பாய் நிறைவேற்றுவார். He will fulfill what he has said. Your delay is not denial.
காத்திருக்கிறேன். 1 வருஷம் காத்திருந்தேன், 2 வருஷம் காத்திருந்தேன், நடக்கல. நான் சொல்றேன், கண்டிப்பா நடக்கும். நம்புறீங்களா? கண்டிப்பா நடக்கும். கர்த்தர் கண்டிப்பா செய்வாரு. என் ஆண்டவர் பொய் சொல்லாதவர். 2 கரங்களை உயர்த்தி, தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். நம்புறவங்க மட்டும் 2 கையை உயர்த்தி, சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். சத்தமா, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். நம்புறீங்களா? என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். இந்த ராத்திரி வேளையில ஊழியக்காரங்களுக்கு கர்த்தர் ஒன்று சொல்றாரு, மகனே, உன் கையால ஆரம்பிச்சத உன் கையாலேயே நிறைவேற்றி முடிப்பேன். What I have started with your hand, I will fulfill it. எந்த செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டதோ அதே செருபாபேலின் கைகள் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை கட்டி முடிக்கும் என்று சொன்னவர், அதே செருபாபேலை கொண்டு அந்த ஆலயத்தை கட்டி முடித்தவர். அன்பு தேவ ஊழியரே, எத்தனையோ காரியம் நடக்கல, பாதியில நிக்குது, நடக்கல, நிக்குது, பாதியில நிக்குது நினைக்கிறீங்களா? உங்க கையை கொண்டு ஆரம்பிச்சதை உங்க கையை கொண்டே கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்க கையை கொண்டே நிறைவேற்றுவார். விசுவாசத்தோட கடைசியா ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நின்று 2 கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தோட, உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர், தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். நம்புறீங்களா? பலமா, மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடி. 2 கரங்களை உயர்த்தி, மறவாமல் நினைப்பவரே ஏசையா, ஏசையா, அந்த பேரை சொல்லுங்க, ஏசையா, அவரை கூப்பிடுங்க. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, கூப்பிடுங்கம்மா, அவர் பேரை கூப்பிடுங்க. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, எல்லாரும் வாயிலிருந்து வார்த்தை வரட்டும். ஏசையா, கையை உயர்த்தி அவரை நோக்கி, ஏசையா வெற்றி முடிப்பவரே ஏசையா. சத்தமா, ஓரா லாமா ராஹா தியானமோ. கட்டுகள் உடைகிற நேரம், உங்க குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் நீங்குகிற நேரம், பல வருட கட்டுகள் உடைகிற நேரம், பல தடைகள் தகர்ந்து போகிற நேரம், அவர்கள் மகா சத்தமாய் முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. மகா சத்தமாய் துதிக்கும் போது அலங்கம் இடிந்து விழுந்தது. நல்ல கையை தட்டி இந்த ராத்திரி வேளையில சத்தமாய், மறவாமல் நினைப்பவரே ஏசையா. ஏசப்பா சொல்லுங்க, மறவாமல் நினைப்பவரே ஏசையா, ஏசையா. இது சத்தமா, ஏசையா. இப்ப எல்லாரும் விசுவாசத்தோட வலதுகையை உயர்த்தி, வலதுகையை மட்டும் உயர்த்தி சொல்லுங்க, என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். பாடுங்க, மறவாமல் நினைப்பவரே. கை அசைச்சி
நிறைவேற்றி ஷஹரலஹதனமோ. இந்த கூட்டத்திலேயே, இந்த பாட்டு பாடுகிற வேளையிலேயே உங்க குடும்பத்துல, உங்க சரீரத்துல ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். அற்புதத்துக்காக ஜெபம் பண்ணாமலே ஒரு அற்புதம் நடக்குது. இந்த நேரத்துல என்ன வேதனையோட வந்தீங்களோ அந்த வேதனை உங்களை விட்டு போகுது. உங்க சரீர உபாதைகள் உங்களை விட்டு போகுது. உங்க உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற வேதனைகள் இந்த நேரத்துல விலகுகிறது. இந்த கூட்டத்துல கடைசி நல்ல அற்புதம், ஆரம்பத்திலேயே அற்புதம், ஆரம்பத்திலேயே அற்புதம். கடைசியா ஒரு முறை, என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். நம்புறவங்க பலமா கை தட்டி, நல்ல சத்தமா தலைக்கு மேல கையை உயர்த்தி தட்டி, நல்ல சத்தமா